அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜா மேட்ரிக்ஸ் டாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தன், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கும் போது நிறைய லைப்ரரி வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து எத்தனை லைப்ரரி கற்றுக்கிறது, எப்படி கற்றுக்கிறது, எவ்வளோ படிச்சிருந்தா நமக்கு வந்து வேலை கிடைக்கும், அந்த மாதிரி நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? டாப் லைப்ரரிஸ் இன் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ்ன்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பிளாக் இருக்கும், அப்புறம் நிறைய இமேஜஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் சில லைப்ரரிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பைத்தன் உங்களுக்கு லாங்குவேஜாக தெரியும், இதில் நிறைய லைப்ரரி சப்போர்ட் இருக்குது. எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிற லைப்ரரிஸை நம்ம யூஸ் பண்ணி பண்ணாலே போதும். ஸோ ஏஐ டேட்டா சயின்ஸுக்கு டேட்டா தான் நமக்கு வந்து முக்கியமான சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால டேட்டா ஹேண்ட்லிங், டேட்டா விஜுவலைசேஷன், டேட்டா ப்ராசஸிங், டேட்டா மாடலிங் அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வந்து நிறைய லைப்ரரி இருக்குது. ஸோ ஜென்ரலாக டேட்டாவை லோட் பண்ணுறதுக்கு, ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து நம்பை, பாண்டாஸ் இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்கு Scipy அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு Matplotlib, ரொம்ப பேசிக்கான பிளாட்டிங்லாம் பண்ணணுன்னா Matplotlib, அப்புறம் உங்களுக்கு நல்ல இன்ட்ராக்டிவான கிராஃப்லாம் பண்ணணுன்னா Plotly. இது இல்லாமல் உங்களுக்கு Seaborn அப்படின்னு சொல்லி இன்னொரு சூப்பரான ஒரு விஷுவலைசேஷன் லைப்ரரி இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து Bokeh, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேப்லாம் நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா Folium அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாண்டாஸோட ஜியோ வெர்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜியோ பாண்டாஸ், ஜியாலஜிக்கல் டேட்டா, லேட்டிடியூட், லாங்கிடியூட், கிராஃப், மேப் இது எல்லாத்துக்கும் வந்து இந்த பர்டிகுலர் லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் மாடலிங் அதெல்லாம் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து மற்ற லைப்ரரிலாம் நிறைய சப்போர்ட் இருக்குது. மெஷின் லேர்னிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Sklearn அல்லது Sklearn இது மட்டுமே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி போதும். அப்புறம் டீப் லேர்னிங் பண்ணுறதுக்கு பாப்புலரான லைப்ரரி பார்த்தீங்கன்னா Tensorflow அண்ட் Keras. ஸோ ரொம்ப சிம்பிளாக கோட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து Kerasல எழுதலாம், அல்லது உங்களுக்கு வந்து ரீசெண்டான மாடல்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நல்ல கூகுளோட சப்போர்ட்டோட நிறைய ப்ரீ ட்ரெயின் மாடல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா Tensorflowவோட ரீசன்ட் வெர்ஷன் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ Tensorflowவோட ரீசன்ட் வெர்ஷனில் Kerasோட சின்டாக்ஸை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் Kerasை செப்பரேட்டாக படிக்க தேவையில்லை. டீப் லேர்னிங்க்கு தியானோன்னு சொல்லி முன்னாடி ஒரு லைப்ரரி இருந்துச்சு, இதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா இதோட சப்போர்ட் வந்து நின்றுச்சு. அப்புறம் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், நேச்சுரல் லாங்குவேஜில் வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், டெக்ஸ்ட்டில் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா NLTKன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட். இதே மாதிரி இமேஜஸை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா OpenCV அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங் மாடல்ஸ்லாம், ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸ்லாம் நிறைய லைப்ரரி வந்து உங்களுக்கு வந்து GitHubல கிடைக்கும். சரிங்களா? அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டீப் லேர்னிங்க்கு PyTorchம் ஒரு முக்கியமான ஒரு பேக்கேஜ். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் வந்து Tensorflow அப்புறம் Keras ரெண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து PyTorch தெரியாது, ஒரு ஜாப் வேணும்னா நான் வந்து PyTorch படிக்கணுமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த பர்டிகுலர் லைப்ரரியும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நல்லது. ஸோ எந்த ஒரு லைப்ரரியுமே நம்ம வந்து மனப்பாடமாக அந்த கோடை வந்து அடிக்கணும்னு நமக்கு தேவையில்லை. அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அதோட ஃப்ரேம் ஒர்க் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, கேப்பபிலிட்டி என்ன, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் இருந்தாலே உங்களுக்கு போதும். அப்புறம் இதெல்லாம் எப்படி படிக்கிறது, எதில் போய் படிக்கிறது, எத்தனை லைப்ரரி படிக்கணும், அது மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அதெல்லாம் பற்றி நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்த லைப்ரரிஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிஸ்ட்டாக போடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பாப்புலர் லைப்ரரிஸ் எல்லாத்தையும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஏற்றிடலாம். சரிங்களா? நம்மள நிறைய பேருக்கு ஒரு லைப்ரரியோ ஒரு லாங்குவேஜையோ படிக்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும், எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ டீப்பாக படிக்கணும், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுமா, அந்த மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் பற்றி இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி நமக்கு மனசில் என்ன வரும் அப்படின்னா, பைத்தன் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இதில் எவ்வளோ லைப்ரரி நாங்கள் படிக்கிறது, எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணுமா, அல்லது ஏதாவது 1-2 தெரிஞ்சு வச்சுருந்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் என்ன அப்படின்னா, பாப்புலரான லைப்ரரிஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கு 2 லைப்ரரி அல்லது 3 லைப்ரரி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, 2 or 3. சரிங்களா? மினிமம் 1 தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் டேட்டா விஜுவலைசேஷன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மினிமம் ஒரு லைப்ரரினாவது தெரிஞ்சிருக்கணும். பட் 2-3 தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது.
4 5 6லாம் ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ லைப்ரரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இப்போ வந்து நம்ம பைத்தனில் வந்து பிளாட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து ஒரு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா 10-15 லைப்ரரி உங்களுக்கு காட்டும். எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. டாப்பாக இருக்கிற 2-3 மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். சரிங்களா? அப்புறம் அடுத்த டவுட் என்ன வரும் அப்படின்னா, ஹவு மச் டீப் டு லேர்ன், எவ்வளோ டீப்பாக ஒரு லைப்ரரியை நம்ம படிக்கணும், அதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா எதுவுமே நம்ம வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற சில ஃபங்க்ஷன்ஸை ஓரளவுக்கு நம்ம மெமரைஸ் பண்ணால் போதும். மற்றபடி ஒரு ப்ராஜெக்டாக நம்ம ரன் பண்ணும்போது அப்போக்கப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அப்போதைக்கு என்ன கோடு நமக்கு அவைலபிளாக இருக்கோ அதையே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லைப்ரரிலாம் படிக்கும்போது லைப்ரரி வெர்ஷன்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஏன்னா கிட்டப்பில் வந்து நீங்கள் போய் கோட் தேடும்போது அது சில நேரம் பழைய வெர்ஷனில் உள்ள ஒரு லைப்ரரியில் அதை எழுதியிருப்பாங்க. பட் உங்களுடைய லோக்கல் பிசியில் வந்து புது பைத்தன் லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பழைய கோடு வந்து இதில் ரன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூ வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டப் ரெபாசிட்டரிலேயே requirements.txt அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரிலாம் வேணும், இந்த வெர்ஷன்லாம் வேணுங்கிற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயும் அதே லைப்ரரியில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸை ஈஸி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ வெர்ச்சுவலாக ஒரு டெம்பரரியாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க தேவையான லைப்ரரி மட்டும் நீங்கள் ரன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க அந்த ப்ராஜெக்டை நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பைத்தனில் வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா pip env அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா venvன்னு சொல்லி 2 லைப்ரரி இருக்குது. இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன லைப்ரரி வெர்ஷன் வேணுமோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புதுசாக ஒரு லைப்ரரி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு நீங்கள் வந்து ஆசைப்பட வேணாம். ஏன்னா அந்த லைப்ரரி வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டென்சர்ஃப்ளோ வெர்ஷன் 1 ஃபாலோ பண்ணவங்களுக்கு டென்சர்ஃப்ளோ 2ல் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு லைப்ரரி படிச்சுட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதில் சில ஓரளவுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பட் வருஷம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா மேஜர் சேஞ்ச் எதுவுமே இருக்காது, மைனர் சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும். அதனால் புது லைப்ரரி வந்து ஏற்கனவே இருக்கிற டாப்பிக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, புதுசாக படிக்க தேவையில்லை. புதுசாக ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு லைப்ரரி ரிலீஸ் ஆகுதுன்னா அதை நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி டாப் லைப்ரரிஸ் இன் பைத்தன், டாப் லைப்ரரிஸ் ஃபார் மெஷின் லேர்னிங், டாப் லைப்ரரிஸ் ஃபார் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளாகெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்லேயுமே ஒவ்வொரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. சில இதில் டாப் 1ல் ஒரு லைப்ரரி இருக்கும், சில இதில் டாப் 2ல் வேறு ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் படிக்கும் போதுமே உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு 10 பிளாக் எடுத்து வச்சுட்டு அது எல்லாத்துலேயும் காமனாக என்னென்ன செட் ஆஃப் லைப்ரரி சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது. சரிங்களா? ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.